முதலாம் சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர் மரணமடைந்த பின் முத்துவடுகத்தேவர் சிவகங்கை சீமையின் இரண்டாவது மன்னரானார். 1746ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்த வேலு நாச்சியாரை மணமுடித்தார். இவருடைய ஆட்சியின் போது இவரின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை டச்சுக்காரரிடம் அளித்திருந்தார். ஆனால் ஆங்கிலேய அரசு வரியை ஆங்கிலேய அரசுக்கோ அல்லது ஆற்காட்டு நவாப்புக்கோ செலுத்த வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தது. ஆனால் முத்துவடுகத்தேவர் சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக 1772ஆம் ஆண்டு ஆங்கிலேய அதிகாரி ஜோசப் ஸ்மித் என்பவர் கிழக்கிலிருந்தும் பெஞ்ச் மாவூர் என்பவர் மேற்கிலிருந்தும் சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். அன்றைய சிவகங்கை சீமை முழுதும் காடுகள் நிறைந்த பகுதிகளும் சிறு சிறு கிராமங்களை கொண்ட ஒரு திருநாடாகும். ஆங்கிலேயரின் படைகளை சிவகங்கை சீமையின் புறப்பகுதியிலேயே தடுக்க ஆங்காங்கு பல இடையூறுகளை முத்துவடுகத்தேவர் ஏற்படுத்தினர். ஆயினும் 21 ஜூன் 1772 அன்று சிவகங்கையை கைப்பற்றினர் ஆங்கிலேயர். பின்னர் காளையார் கோவில், சோழபுரம் போன்ற பகுதிகளை 25 ஜூன் 1772 அன்று கைப்பற்றி சிவகங்கை முழுவதையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்போது நடந்த கடும் போரில் முத்துவடுகத்தேவர் மற்றும் அவரது சகாக்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். முத்துவடுகத்தேவரின் மறைவுக்கு பின் சில காலம் பதுங்கியிருந்த வேலுநாச்சியார் திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் ஆதரவோடு திண்டுக்கல் மலைக்கோட்டையில் மறைந்திருந்தார். பின்னர் அதை கேள்விப்பட்ட ஐதர் அலி வேலுநாச்சியாரையும் அவர் மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் தன் பாதுகாப்பில் சில காலம் வைத்திருந்தார். வேலுநாச்சியாரோடு மருது சகோதரர்கள் திண்டுக்கலில் பதுங்கியிருந்தனர். சுமார் 8 வருடங்களுக்கு பிறகு 1780 சிவகங்கை மீட்க ஒரு திட்டம் வகுத்தார். அதற்கு பக்கபலமாக ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கிப்படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். இந்த போரில் வேலுநாச்சியார் காளையார் கோயிலை கைப்பற்றினார். 1790ஆம் ஆண்டு வரை ராணி வேலுநாச்சியாரால் சிவகங்கை சீமை ஆளப்பட்டது. அவர் இறந்த பிறகு மருது சகோதரர்கள் 1790 முதல் 1801 வரை நாட்டை ஆண்டனர்.